உலகம் நிம்மதியாக இருந்தது. ஆனா இன்று ஜப்பான் அதிர்ந்தது. ஒரு 6.4 ரிக்டர் அதிர்வு. பாதிக்கப்பட்டவர்கள் பேனிக். இது சாதாரண நிலநடுக்கமா? இல்லை உலகத்தின் அடுத்த மெகா குவேக் ஆரம்பம்? இது பெசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் என அழைக்கப்படும் பெரும் நிலநடுக்க மண்டலத்தின் ஒரு பகுதி. இது நடந்தது 2026 ஜனவரி 6 அன்று காலை 10:18 ஷிமானே பிரதேசத்தில் மைனஸ் சிகரம், ஆழம் 11 கிலோமீட்டர் உள்ள மண்ணில் 6வது ரிக்டர் அளவிலான அதிர்வு ஏற்பட்டது. மக்கள் அந்த அசைவை நெருங்கி உணர்ந்தனர். சிலர் விழுந்து கட்டிடங்கள் முன் தடுமாறின. அதிர்வுகள் சுமாராக 9 பேர் காயமடைந்தனர். சில இடங்களில் சுவர் மற்றும் தரை சிரமங்களுடன் கிராக் ஏற்பட்டு காணப்பட்டது. ஆனா சுனாமி எச்சரிக்கை இல்லை. இது நிலத்தடிப்பில் மட்டுமே ஏற்பட்ட அதிர்வு. பாதிக்கப்பட்ட முக்கிய நகரங்கள் மாட்சுவே, ஷிமானே, சாகைமினாடோ, சக்காயிமினாட்டோ. தொட்டோரி மக்கள் பயந்து ஓடினர். சிலர் மைனர் காயமடைந்தனர். JR வெஸ்ட் ரயில்கள், ஷின்கன்சன் ட்ரெயின்ஸ் மற்றும் ஹைவேஸ் பிரிகாஷனுக்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டது. ஜப்பான் மீட்டியோரலாஜிக்கல் ஏஜென்சி JMA அடுத்த ஒரு வாரத்தில் கூட ஆஃப்டர் ஷாக்ஸ் வர வாய்ப்பு உள்ளது என்று எச்சரிக்கை வழங்கியது.